ஹலோ ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டின்றதை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டினா என்னன்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பற்றி எந்த ஒரு கான்செப்ட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு தெளிவாக அன்றைக்கி நான் புரிய வச்சுருவேன் எலக்ட்ரிசிட்டினா என்னன்றதை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றதை. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஷேரிங்கு, அதுக்கப்புறம் லைக்கு, கமெண்ட் இதெல்லாம் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எலக்ட்ரிசிட்டினா என்னன்றதை பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னா, மின்சாரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கடத்தியின் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கடத்தினா என்னன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வயர் தான். இந்த வயர்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டின்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும். ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட திஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் திஸ் கான்செப்ட் இஸ் ஸோ இந்த திஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இஸ் கரண்ட். இந்த ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான், ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் திஸ் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது தான் நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நேம் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, இந்த எலக்ட்ரிசிட்டின்றத இந்த எலக்ட்ரான்ஸ் மூவிங்ன்றதான் எலக்ட்ரிசிட்டின்றத சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிசிட்டின்றது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்தியாவுக்கே வந்து இந்த நம்ம தமிழ்நாடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடன்குளம் அணு மின் நிலையம் இருக்குல்ல, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணுன்ற அந்த அது நம்ம கண்ணுக்குலாம் தெரியாது. அந்த அணுன்றதை வந்து உடைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டாக மாற்றுவாங்க. அதை மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு சோர்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுக்கிறோம். அது எப்படின்னா டர்பைன் யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ஸோ இப்படி ரொட்டேஷன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும். ஸோ அந்த இது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கரண்ட் எடுத்துக்கிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சோலார் பேனல் யூஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கரண்ட் எடுத்துக்கிருக்கோம். ஸோ இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட சன் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சோலார் பேனலை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம சன் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோலாரு. இது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுத்துக்கிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க விண்ட் எனர்ஜி. இந்த விண்ட் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து நிறைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ல இருந்து தான் கிடைக்குது. இந்த விண்ட் சுற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் அப் பண்ணி நம்ம தேவையான இடத்துக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற 4 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 4 ஸ்டெப்ஸ் வச்சு தான் இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிக்கெல்லாம்
ஸோ இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் வந்து ஃப்ளோயிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கே உருவாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுறதுனால தான் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து ஒரு லைட் எரியுது. இந்த ஒரு லைட் இங்கே எரியுதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடனுக்குளமோ இல்லை விண்ட் பவர் பிளான்ட்டோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஃப்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கரண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும், நமக்கு லைட்ல எரியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். எலக்ட்ரிசிட்டியை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல்ல இது மாதிரிக்கே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல்ல பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போமா? பாய்.